ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆலைஸ் டிராமாவோட 13வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே டைம் டிராவல் பண்ணி வந்த ப்ரொஃபசர் அவங்க ஹீரோவோட அம்மா கூட எடுத்திருந்த போட்டோ எல்லாம் பாத்துறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்க்கும்போது செம்ம ஷாக் ஆகுது. அப்ப ஹீரோவோட அம்மா இருந்துட்டு எதுக்காக நீ இப்ப இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபசர் நான் ஆல்ரெடி இந்த வீட்டுல இருந்திருக்கேன் உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு எதுக்காக எனக்கு எந்த மெமரி ஞாபகத்துல இல்லங்க போது நீங்க எனக்கு அம்மாவா நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் 1992ல என்ன நடந்துச்சுன்னு இன்னொரு பிளாஷ்பேக்கு நம்மளை இழுத்துட்டு போறானுங்க. நம்ம குட்டி ப்ரொஃபசர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமானதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா இந்த வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்ப குட்டி ப்ரொஃபசர் வந்துட்டு இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இல்லம்மா வயிற்றுல இன்னொரு பாப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்ல ஹீரோவை. சோ குட்டி ப்ரொஃபசரும் ஹீரோவோட அம்மா கூடயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாள் டிராயிங் பண்ணுமான்னு நோட்டை கொடுத்தா ஏதோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அந்த வயசுல உட்காந்து அசால்ட்டா சால்வ் பண்ணிருக்காங்க. இத பாக்குற ஹீரோவோட அம்மாக்கு செம ஷாக் ஆகுது. எப்படிமா இது உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டாக்டர் படிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா டாக்டரை விட சீக்கிரம் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த பொண்ணு குழந்தையிலேயே ரொம்ப ஜீனியஸா இருந்திருக்கு. அதே நோட்ல ஒரு டிராயிங்கும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இத பாக்குற ஹீரோட அம்மாக்கு தூக்கி வாரி போடுது. உடனே அவங்க கிட்ட இருக்கிற டைம் டிராவல் புக் கூட கம்பேர் பண்ணா அந்த புக்ல இருக்கிற டிராயிங்க டிட்டோவா நம்ம குட்டி ப்ரொஃபசர் அப்பவே வரைஞ்சிருக்காங்க. ஏமா நிஜமாலுமே இது நீதான் வரைஞ்சியான்னு கேட்கும் போது எனக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு, இது மட்டும் இல்ல இன்னொரு பிக்சரை வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பிக்சரை திருப்பி பார்க்கிற ஹீரோவோட அம்மாக்கு செம்ம ஷாக் ஆகுது. எதை பார்த்துமா இதை உறைஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டா இந்த குட்டி ப்ரொஃபசர் ஒரு ட்ரெஸ்ஸை போய் எடுக்கிறான். அதாவது கடைசி அவங்க அப்பா சாகும் போது போட்டிருந்த ட்ரெஸ். அப்பதான் அந்த சயின்டிஸ்ட் இந்த லாஸ்ட் பேஜ் இந்த குட்டி பொண்ணு கிட்ட கொடுத்திருப்பாரு. அதை இந்த ட்ரெஸ்ல இன்னும் பத்திரமா தான் வச்சிருக்கா. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இத்தனை வருஷமா இவனுங்கெல்லாம் தேடிட்டு இருக்கானுங்களா கடைசி பேஜ்னு அது அப்பவே குட்டி ப்ரொஃபசர் அசால்ட்டா ஒரு ரஃப் புக்ல வரைஞ்சு வச்சிருக்கான். சோ அந்த பேஜும் பெர்ஃபெக்ட்டா புக் ஆஃப் ப்ராப்பர்சியோட கடைசி பேஜ் கூட மேட்ச் ஆகுது. அந்த டிராயிங்ல ஒரு பொண்ணை ஏதோ பெரிய ராட்சச பாம்பு முழுங்க போற மாதிரி இருக்கு. அதுக்கு கீழேயே இவ திறக்க கூடாத கதவை திறந்து பார்க்க கூடாத உலகத்தை பார்த்துட்டா அவளுக்கான தண்டனையும் விதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம ஹீரோட அம்மாக்கு உசுரே இல்ல. அப்ப குட்டி ப்ரொஃபசரை பார்த்து இதுல எல்லா விஷயத்தையும் படிச்சிட்டியான்னு கேட்டா ஆமா ஆனா எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோட அம்மாவை அவளை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு புரியல நல்ல பரவாயில்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ சாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டோட மாடியில ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குன்னு ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்ல இருந்துட்டு ஹீரோவோட அம்மா அந்த லாஸ்ட் பேஜை எரிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க சீனும் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவோட அம்மா அந்த குட்டி பொண்ணை ஆர்பனேஜ்ல சேர்த்துறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்க பாருமா இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாது, இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றதை கேட்டு நல்ல புள்ளையா நடந்துக்கோன்னு சொல்லும் போது குட்டி ப்ரொஃபசர் என்ன விட்டு போகாதீங்கன்னு கத்தி கதறி அழுதுருக்கா. ஏன்னா அவளை பொறுத்தவரைக்கும் இவங்க அம்மானே அவன் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருச்சு. சோ இப்ப ப்ரொஃபசர் ஹீரோவோட அம்மா கிட்ட நான் உங்களை மன்னிக்கவே கூடாதுன்னு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு புரியுது என்னோட லைஃப் டேஞ்சர்ல இருக்க கூடாதுன்னு அந்த ஆர்பனேஜ்ல சேர்த்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட கடைசி பேஜ் எங்கன்னு கேட்டா நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக எரிச்சிட்டீங்க, அது எங்க அப்பா எங்கிட்ட கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னா உன்னோட நல்லதுக்காக தான் எரிச்சேன், உங்க அப்பாவும் இதை புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோ கதவை தட்டுறான். உடனே அவங்க அம்மா வந்து நான் போன் பேசிட்டு இருக்கேன் இப்ப வந்தார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சோ வெளியே வந்தவங்க ஹீரோக்கு தெரியக்கூடாது ரூம் டோரையும் சாத்திட்டு அவனுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு அந்த ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு. அதனால டோரை ஓபன் பண்ணி ப்ரொஃபசரை பார்த்து அடுத்த செகண்ட் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தான் இப்ப காட்டுறாங்க. பயபுள்ள ஏதோ ஷூட் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நடு ரோட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் கண்ணையும் முழிக்கிறாரு. 2010 தான் ஹீரோவும் இருக்காரு. இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. கடைசியா கார் பிளாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கடா வந்திருக்கோம், கூட இருந்த ப்ரொஃபசரை வேற காணுமே மொபைல் எடுத்து பார்த்தா அதுலயும் நெட்வொர்க் இல்ல. அங்க கார் ஓட்டிட்டு வந்தவனை நிறுத்தி இது என்ன வருஷம் கேட்டா 2010 சொல்றான். ஹீரோக்கு தலையே சுத்திடுது. அங்கேயே மயக்கம் போட்டு முழுதறான். மூக்குல ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற ஹீரோ, இவரை நம்ம குட்டி ஹீரோன்னு வச்சுக்கலாம், அவரோட கை ஃபுல்லா அந்த மார்க்ஸ் வர ஆரம்பிக்குது. இத பாக்குற ப்ரொஃபசர் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் டைம் டிராவல் பண்ணும்போது இதே பிரச்சனை வந்துச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஹீரோட அம்மாக்கு தான் இதை பத்தி அக்குவேரான்னு வேற தெரியுமே. அவங்க இருந்துட்டு ப்ரொஃபசர் கிட்ட நீ ஏன் முதல்லயே என்கிட்ட சொல்லல ஹீரோவும் கூட இங்க வந்திருக்கானு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்கிற ப்ரொஃபசருக்கு தூக்கி வாரி போடுது. என்னது அப்ப ஹீரோவும் டைம் டிராவல் பண்ணி இந்த வருஷத்துக்கு தான் வந்திருக்கானா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போலீஸ்காரர் கால் பண்றாரு. இந்த மாதிரி உங்க பையன் நடு ரோட்ல மயக்கம் போட்டு வந்திருக்கான், இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. சோ அவங்க அம்மாக்கு நல்லாவே புரிஞ்சிருது ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஹீரோ தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு. அப்ப ஹீரோவோட அம்மா வந்துட்டு ப்ரொஃபசர் கிட்ட நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, நீயே போய் அவனை சமாதானப்படுத்தி எப்படியாவது ரெண்டு பேர் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ப்ரொஃபசர் காண்டாகுது. உன்னை கொன்னவனை
கொன்னவனை கண்டுபிடிக்கணும் ஒரே காரணத்துக்காக உன் பையன் போலீஸ் ஆயிருக்கான், 10 வருஷமா அவனை தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு இது நல்லாவே புரியுது. பட் என்னுடைய சாவை தடுத்து நிறுத்த முடியாது. ஹீரோவை இந்த விஷயத்தை கைவிட்டுற சொல்லு, என்னை கொன்னவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம், 2 பேர்த்தோட லைஃப் டேஞ்சர்ல இருக்கும், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ப்ரொஃபஸரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரர் மட்டும்தான் அங்க இருக்காரு. ஹீரோவை காணோம். அட இந்த பெட்லயே நம்ம படுக்க வச்சிருந்தோம், எப்படியோ எங்க கண்ணுல மிளகாத்தூளை தூவிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப ப்ரொஃபஸர் வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட உங்க போனை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அறக்க பறக்க அவன் வீட்டுக்கு தான் வரான். உள்ள படுத்துட்டு இருக்கிற குட்டி ஹீரோவையும் பாத்துறான். அங்க அவங்க அம்மாவும் இருக்காங்க. பார்த்தோன்னே ஓவர் எமோஷன்ல போய் கட்டி பிடிச்சிடறான். அவங்களும் அவனை விலக்கி விட்டுட்டு நீ ஏன் இங்க வந்த, நீங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. நீ இங்க இருந்தீனா எல்லாத்தோட லைஃப் டேஞ்சர்ல போயிரும், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ஹீரோ கிளம்புற ஐடியால இல்ல. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு என்ன தம்பி என்னையும் காப்பாத்தி என்ன கொலை பண்ண வரணும் பிடிக்கலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு ஹீரோக்கு ஷாக் ஆகுது. உன்னால எதையும் மாத்த முடியாது, அதையும் மீறி ஏதாவது ட்ரை பண்ணினா ஃபியூச்சர்ல இருக்கிற நீயும் உன்னை சுத்தி இருக்கிற வேர்ல்டும் ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை கொன்னவனை பிடிக்கணும்னு சொல்லி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் உங்களை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு நான் சொல்றத ஃபர்ஸ்ட் நீ கேளு ராஜா, உண்மையாலுமே என் மேல அக்கறை இருந்தா இங்கிருந்து போயிரு, திரும்பி வந்துடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோவோட அம்மாவோட மொபைல் ரிங் ஆகுது. இது அட்டன் பண்றது குட்டி ஹீரோ. கால் பண்ணிருக்கிறது ப்ரொஃபசர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஏதாவது பேசினா மாட்டிக்குவோமே அவங்களும் சைலண்டா இருக்காங்க. இங்க குட்டி ஹீரோவும் சைலண்டா தான் இருக்கான். அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு என்னப்பா எந்திரிச்சிட்டே, இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு அவங்க அம்மா மாதிரி பேசுறாங்க. இவனும் நல்லாதாமா இருக்கு அப்படின்னு கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்கான். சரி வேற யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம குட்டி ஹீரோ இருந்துட்டு யார பத்தி கேக்குறீங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, போலீஸ்காரங்க அந்த பொண்ணு சூசைட் பண்ணான்னு நினைச்சு கேஸ முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ப்ரொஃபசருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம குட்டி ஹீரோ இருந்துட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும், பாக்கறதுக்கு தான் எங்க அம்மா மாதிரி இருக்கேன்னு நினைச்சா வாய்ஸும் அவங்களை மாதிரியே இருக்கு அப்படி கொல்ல வெறியில பேசுறான். பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆகுது. அந்த சைடு ப்ரொஃபசர் ஓவர் பதட்டமாயிடுறாங்க. பயத்துல போனை வேற கட் பண்ணிடுறாங்க. டே எங்கடா ட்விஸ்ட் வைக்கிறீங்க, யாரு ஹீரோ யாரு வில்லன் தெரியாத அளவு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஃபியூனரலுக்கான நோட்டிபிகேஷன் தான் வந்திருக்கு. இத பார்க்கும் போது இவங்க அம்மாவோட மூஞ்சியே மாறுது. ஆனா நம்ம குட்டி ஹீரோ கேஷுவலா உள்ள போய் கதவை சாத்திக்கிறான். அதே டைம்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ப்ரொஃபசரும் வந்துடுறாங்க. உங்க அம்மா இங்க மீட் பண்ணியான்னு கேட்டா ஆமா, ஆனா அவங்க என்னை அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இத கேட்க நம்ம ப்ரொஃபசரோட டவுட் அதிகமாகுது. சரி ஓகே நான் உங்ககிட்ட சில கொஸ்டின் கேட்கணும், நீ ஸ்கூல்ல இருக்கும் போது என்னைக்காவது தலை சுத்தி விழுந்திருக்கியா, மூக்குல ரத்தம் வந்திருக்கான்னு கேட்டா அவனுக்கு ஞாபகம் இல்ல. உனக்கு அலெக்ஸ்தீமியான்னு ஒரு டிசீஸ் இருக்குல்ல, இதனால யாரோ அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு கேட்டா அதுக்கும் அவன்கிட்ட பதில் இல்ல. ஏன் இதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்க குட்டி ஹீரோ கிட்ட பேசினேன், பட் எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது உங்க 2 பேத்துக்குள்ளேயும், அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவோட ரியாக்ஷன் ரொம்ப வியர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்ல. எங்க அம்மாக்கு எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ப்ரொஃபசர் ஒருவேளை நம்ம நினைக்கிறதையும் தாண்டி கல்பரேட் வேற ஒருத்தனா இருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா டைரக்டர் பத்தி கண்டிப்பா உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரிஞ்சிருந்தும் ஏன் டைரக்டர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருவேளை டைரக்டரும் 2 பேர் இருந்திருக்கலாம்ல, டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கலாம், என்ன நடந்தாலும் சரி நான் அந்த கல்பரேட் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசருக்காக பக்கத்துல ஹோட்டல்ல ரூமும் போட்டு கொடுத்திருக்கான். அந்த கார்டை கொடுத்துட்டு ஹீரோ பாட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப நம்மளுக்கு குட்டி ஹீரோ தான் காட்டுறாங்க. பைபிள நல்ல புள்ளையாட்டு உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது, அதுவும் அவனுக்கு மட்டும் தான் கேக்குது. உடனே விறுவிறுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இத ப்ரொஃபசரும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொஃபசருக்கு குட்டி ஹீரோ மேல டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஹீரோவோட ஸ்கூல தான் காட்டுறாங்க. அங்க பாஸ்ட்ல இருக்கிற கிம்மும் இருக்கான். அப்ப அந்த ஸ்கூல்லையும் கூட மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்தால, அவளுக்காக ஃபிளவர் பொக்கை கொண்டு போயிட்டு இருக்கும் போதே ஃபுல்லா பிளாக்ல கவர் பண்ணாம ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் கீழே போறான், ஃபேஸை காட்டல. இவனும் சீரியஸா எடுத்துக்காம மேல வந்துடுறான். அப்ப கரெக்டா குட்டி ஹீரோவும் அங்கதான் வரான். ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ அந்த மொபைல் கொடுத்தனாலதான் இவனுதான் கல்பிரேட் கண்டுபிடிக்க முடிஞ்சது. உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும், இங்க இருந்து ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி கூட சொன்னாலா, வேற ஏதாவது விஷயம் சொல்லியிருந்தா எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவன் ஃப்ரெண்டா கேட்கறா. அப்ப குட்டி ஹீரோ வந்துட்டு அவ கடைசியா என்னை காப்பாத்துன்னு தான் என்கிட்ட கெஞ்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கிம்மோட ஃபேஸ் எல்லாம் சமரானா கொடூரமா மாறுது. என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பொண்ணை ஸ்கூல் மாடியில இருந்து தள்ளி விட்டு கொன்னதே நம்ம குட்டி ஹீரோ தான். அப்ப கன கொடூரமா முறைச்சுக்கிட்டு கிம் கிட்ட வரான். ஏமா உன் ஃப்ரெண்டு கெஞ்சனான்னு சொல்றேன், அப்பவும் இவ்வளவு தைரியம் நிக்கிற, நீ கெஞ்ச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இங்க நடக்கிற விஷயத்த ப்ரொஃபசரும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிம் ஸ்கூல் முடிஞ்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபசர். நீ ஒண்ணு பயப்படாதமா, நான் ஹீரோட ஆன்டி தான், அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தான் கேள்விப்பட்ட அப்படின்னு சொன்னோன்னே அவளே நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிடறான்.
சரி ஓகே அவன் உங்ககிட்ட ஏதாவது வியர்டா நடந்துக்கிறானா அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு கிம் இருந்துட்டு அவன் வியர்டா நடந்துக்கலனா தான் ஆச்சரியம், அந்த லூசு பையனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுறான். இவங்களும் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா கிம் அலற சத்தம் கேக்குது. என்னடான்னு வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல கிடக்குறா, பக்கத்துலயே ஒரு மொபைலும் கிடக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோ டைரக்டரை மீட் பண்றதுக்காக அவர் லேபுக்கு வந்திருக்கான். முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட டைரக்டர் எங்கடான்னு கேட்டா அவர் நேத்து நைட்டே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு இன்னும் ஷாக் ஆகுது. இப்ப நம்மளுக்கு ஃபியூனல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க, வேற யாருக்கும் இல்ல, டைரக்டர் தான் ஃபியூனல் நடந்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்திருக்காங்க. சோ ஆல்ரெடி அவங்க குட்டி ஹீரோவோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஃபியூனலுக்கான இன்விடேஷன் வந்திருக்கும். அது இதுக்கு தான் நம்ம ஹீரோக்கு ப்ரொஃபசர் கால் பண்ணி இந்த மாதிரி பாஸ்ட்ல இருக்க கிம்முக்கு அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டலுக்கான்னு சொன்னோன்னே ஹீரோவும் அங்க வந்துடுறான். எப்படிமா இது நடந்துச்சுன்னு கேட்டா கிம்முக்கு ஞாபகம் இல்ல, பின்னாடி இருந்து யாரும் கல் எடுத்து அடிச்சிருக்காங்க மண்டையில. பட் அந்த கிரைம் ஸ்பாட்ல எனக்கு இந்த போன் மட்டும் தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கொடுக்குறான். இந்த போனை பாக்குற ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ப்ரொஃபசரும் ஹீரோட ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிடுறாங்க இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப கரெக்டா ஃபியூனரல்ல முடிச்சுட்டு வர ஹீரோவோட அம்மா அவங்க பையன் அதாவது குட்டி ஹீரோ கால் பண்றாங்க. இந்த மொபைல் தான் ரிங் ஆகுது. சோ கிம் அட்டாக் பண்ணது குட்டி ஹீரோ. நம்ம ஹீரோ இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கான். பாவம் ரொம்ப நொந்து போயிட்டான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. போன் அங்கேயே போட்டுறான். அதுக்கப்புறம் வர குட்டி ஹீரோ யதார்த்தமா அந்த போன் மேல காலையும் வச்சிடறான். இவனுக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா கிம் அடிச்சது அங்க, போன் எப்படி இங்கே வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே சுத்தி முத்தி பாக்குறான். நம்ம ஹீரோ இவனை தான் நோட்ட விட்டு அங்க ஒளிஞ்சிருக்காரு. இது அவனுக்கும் தெரிய மாட்டிருக்கு. வில்லத்தனமா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு உள்ள வேற போறான் குட்டி ஹீரோ. அவங்க அம்மா இருந்துட்டு ஏன்டா போன் எடுக்கலன்னு கேட்டா போன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு வந்துடுறான். ரூம்குள்ள எப்பவும் போல அவனுக்கு கண்ட மேனிக்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு வாய்ஸ் அவன் பேரை திருப்பி 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 சொல்லுது. அப்ப அவன் கையில அந்த மார்க்ஸ் இருக்கிறதையும் குட்டி ஹீரோ பார்த்துட்டு ஏதோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த வீட்டுக்கு வெளியே நின்று இருக்கிற ஹீரோ கிட்ட ப்ரொஃபசர் இருந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நம்ம உங்க அம்மா கிட்ட சொல்லலாம், அவங்களுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா கிம்மை யாரு அடிச்சாங்கன்னு தெரியல, ஹீரோவோட மொபைல் மட்டும்தான் அங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவதான். அது எப்படி பாஸ்ட்ல இருக்கிற நானே என்னோட ஃப்ரெண்ட் அடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ இதை விட முக்கியமான கேஸ்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஏன்னா டைரக்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற ப்ரொஃபசருக்கு செம ஷாக்கு. ஏன்னா நம்ம கூட 2020 வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப இங்க இறந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு டைரக்டர் டைம் டிராவல் பண்ணி வர சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைரக்டர் எங்க அம்மாவும் சேர்ந்து அந்த புக்கை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த புக் டைரக்டரோட லேப்ல இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ரொஃபசருக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா நார்மலான ஆளுங்க அந்த லேப்குள்ள என்டர் ஆக முடியாது. பட் ப்ரொஃபசர் அவங்க அம்மா மாதிரி இருக்கிறதுனால ஈஸியா 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. டைரக்டர் ஆபீஸ்ல தேடி பார்த்தா எந்த விஷயமும் கிடைக்கல. அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு டைம் 2010க்கு டைம் டிராவல் பண்ணி வரும்போது இதே ஆபீஸ்ல டைரக்டரை மீட் பண்ணேன். அப்போ இந்த ஆபீஸ்ல உங்க அம்மா ஒர்க் பண்றதுக்கான எந்த எவிடன்ஸும் நான் பார்க்கல. ஒருவேளை அவங்க ரிசர்ச் லேப வேற எங்கேயாவது வச்சிருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ரொஃபசருக்கு ஒரு ஐடியா வருது. அங்க இருக்கிற பேப்பரை கொளுத்தி ஃபுல்லா புகை வர வைக்கிறாங்க. ஏன்னா இங்க ஏதாவது ஹிடன் ரூம் இருந்தா அந்த வழியில அந்த புகை ஊடுருவி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது புகையும் ஒரு செவுறு வழியில் உள்ள போறது தெரியுது. அங்க இருக்கிற புக்கையெல்லாம் இழுத்து பார்த்தா ஒரு வழியா ஹிடன் ரூமையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இங்கதான் டைரக்டரும் ஹீரோவோட அம்மாவும் அந்த புக்கை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஹிடன் ரூம்ல இருக்கிற லாக்கர்ல அந்த புக் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இந்த புக்கை பார்க்கும் போதுதான் நம்ம ப்ரொஃபசருக்கு கடைசி பேஜ் இல்லங்கிறதும் சின்ன வயசுல இந்த புக்கோட கடைசி பேஜ் அவங்க வரைஞ்ச விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவங்க மெமரியில இருக்கிற விஷயத்தை அங்க இருக்கிற போர்ட்ல எழுதுறாங்க. ஏன்னா சின்ன வயசுல அதோட மீனிங் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இருந்தாலும் அதுல என்ன இருக்குங்கிறது அவங்க மெமரியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா யாரும் ஓபன் பண்ணாத டைம் டிராவல் டோரை ஓபன் பண்ணதுக்கு அவ கொடுத்த வேலை, அவ பையன் கையால அவ சாகணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதே நேரத்துல வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவோட அம்மாவை அவனே கொலை பண்றதுக்கும் வரான். பட் கொலை பண்ணல, அங்கிருந்து போயிடுறான். சோ இப்பதான் அவங்க அம்மாவும் கண்ணை முழிக்கிறாங்க. இத்தனை நேரம் தூங்கவும் இல்லை அவங்க. இதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போதே குட்டி ஹீரோ வந்துட்டு பரவாயில்லையே நல்லா தூங்குற மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொன்னோன்னு உசுரே போயிருது. ஒரு நிமிஷம் இவ்வளவும் பண்ணிட்டு அவன் பட் கேஷுவலா போயிடுறான் குட்டி ஹீரோ. இப்ப லேப்ல இருக்கிற ஹீரோக்கு ப்ரொஃபசர் சொன்னதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவனே எப்படி இவங்க அம்மாவை கொண்டிருப்பான்? கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்கு. அந்த கடைசி பேஜ் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதை உங்க அம்மா எரிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பையனே அவங்களை கொலை பண்ணுவாங்கிற விஷயம் அதுல இருக்கும் போது அதை எப்படி விட்டு வைப்பாங்க? அதனால எரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் எப்படி அவங்களை கொல்லுவேன் அப்படின்னு கத்திட்டே இருக்கும் போது குட்டி ஹீரோக்கு கேட்கிற அதே வாய்ஸ் இப்ப நம்ம ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குது. உனக்கு கேக்குதா என் பேரை யாரோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி 2 காதையும் பொத்துறான். பட் ப்ரொஃபசருக்கு எந்த வாய்ஸும் கேட்கல. இவனும் கத்தி கதறிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட உடம்பு ஃபுல்லாவே அந்த ரேஷஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பாக்குற ப்ரொஃபசருக்கே ஷாக் ஆகுது. நெக்ஸ்ட் டே குட்டி ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவங்க அம்மா ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா அவன் எந்த பதிலும் பேசாம அங்கிருந்து போயிடுறான். அப்ப ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அடிச்சு புடிச்சு வந்து ஹீரோவை தான் பாக்குறாங்க.
பயவுல இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். இப்ப ரேஷஸ் எல்லாம் கம்மியாயிருச்சு, என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டான். அவன் ஏதோ வாய்ஸ் நைட் ஃபுல்லா கேட்டுருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்பதான் தூங்குனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மா இருந்துட்டு அது நார்மலான வாய்ஸ் இல்ல, அதர் டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற பீப்புளோட வாய்ஸ் தான் அவனுக்கு கேக்குது, இதனாலதான் அவனை நான் திரும்பி போக சொன்னேன், ஒவ்வொரு டைம் டிராவல் பண்ணும் போதும் அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சா ஒவ்வொன்றும் நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் இருந்துட்டு அப்போ இதனாலதான் நீங்க டைம் டிராவலை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஏன்னா அந்த புக்கோட கடைசி பேஜ் எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு இருக்கு, அந்த டோரை ஓபன் பண்ணதுக்காக நீங்க கொடுக்கற வேலை உங்க பையன் கையால நீங்க சாகணும்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக்கையும் எடுத்து கையில கொடுக்குறாங்க. சரி எப்படிதான் அந்த டைம் டிராவல் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அது நம்மளால முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஒரு தடவை டைம் டிராவல் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அதை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ப்ரொஃபசர் இருந்துட்டு இந்த டைம் டிராவலை கண்டுபிடிச்சதே நீங்க தானே, அப்ப ஈஸியா ஸ்டாப் பண்றதுக்கு வழி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏதாவது வழி இருந்திருந்தா நான் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிருப்பேன், இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், உன்னோட அம்மாக்குமே இது இப்படிதான் முடியும் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லும் போது ப்ரொஃபசருக்கு ஷாக் ஆகுது. எங்க அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ப்ரொஃபசர் கேக்குறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா இருந்துட்டு இந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆளே உன்னோட அம்மா தாமா அப்படின்னு சொல்லும் போது அப்ப எங்க அப்பா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாங்க. இல்லவே இல்ல, ஏன்னா உங்க அம்மா ஒரு டைம் டிராவலர் அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் ஹீரோவோட அம்மாவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை ப்ரொஃபசர் கிட்ட ஹீரோவோட அம்மா ஷேர் பண்றாங்க. கிட்டத்தட்ட உன்னோட வயசு இருக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் நான் டைம் டிராவலே சக்சஸ் பண்ணேன். அப்போ எங்களோட உலகத்துல ஒரு ரூமர் பரவிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்னு இருக்கு, அது மூலமா டைம் டிராவலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு கட்டத்தை அந்த புக்கை கண்டுபிடிச்சு அந்த புக்கோட உங்க அம்மா தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன காரணம்னு ப்ரொஃபசர் கேக்குறாங்க. அது எங்கனால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, பட் ரொம்ப லேட்டா தான் உங்க அம்மா 1986க்கு டைம் டிராவல் பண்ணி போனாங்கிற விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் உங்க அம்மா பாஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் ஒரு சயின்டிஸ்ட், வேற யாரும் இல்ல உன்னோட அப்பா தான். சோ நீ பிறந்தப்ப உங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த புக் உங்க அப்பாவோட கையில கிடைச்சது. அப்பதான் அந்த புக் எங்க இருக்குன்னு எங்களுக்கு லொகேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சோ நாங்களும் டைம் டிராவல் பண்ணி 1992க்கு வந்தோம் அந்த புக்கை எடுக்கிறதுக்காக. பட் நாங்க கொஞ்சம் லேட்டா வந்தனால உங்க அப்பாவை காப்பாற்ற முடியாம போச்சு, அதுக்கப்புறம் தான் உன்னை நான் வளர்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்டா, ஏன்னா நானும் ஒரு ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணுதான், அதனால எனக்கும் டைம் டிராவல் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு. பட் என்னோட ஞாபகத்துல இருந்தது எங்க அப்பாவோட முகம் மட்டும்தான், அதே அப்பாவோட முகத்தை தான் 1992க்கு டைம் டிராவல் பண்ணி வரும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதே ப்ரொஃபசரோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆமாமா, இந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சதே என்னோட அம்மா தான், அந்த இடத்துல இறந்து கிடந்த சயின்டிஸ்ட் தான் என்னோட அப்பா, அது மட்டும் இல்லாம அங்க ஒரு குட்டி பொண்ணு அழுதுட்டு இருந்தா பாத்தியா, அதுதான் நானுன்னு சொல்றாங்க. ப்ரொஃபசருக்கு வாரி போடுது. சோ ப்ரொஃபசரும் ஹீரோவோட அம்மாவும் ஒரே ஆள் தான், அதனாலதான் உன்னை நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த புக்கோட கடைசி பேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட முடிவை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டைம் டிராவல் கேட்டை ஓபன் பண்ணவன் அவ பையன் கையால சாவான்னு எழுதியிருக்கு. சோ தயவு செஞ்சு நான் சொல்றேன், ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து விலகியே இரு, உன் லைஃப் டேஞ்சர்ல போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு சின்ன நோட்ஸையும் கையில கொடுக்குறாங்க, இந்த இடத்துல தான் உங்க அப்பா அம்மா அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நம்ம ப்ரொஃபசரும் அந்த கல்லறை இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல இவங்க அப்பா அம்மாவோட கல்லறையும் இருக்கு. அதே நேரத்துல ஹோட்டல்ல இருக்கிற ஹீரோ இப்பதான் கண்ணை முழிக்கிறான், பார்த்தா பக்கத்திலேயே அவங்க அம்மா இருக்காங்க. இவன் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்கிறது அவங்க அம்மாக்கு நல்லாவே தெரியுது. சோ இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க கையாலேயே சமைச்சு சாப்பிட வைக்கிறாங்க. இவன் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மா கையால சாப்பிடுறது இவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவேன், இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு, கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இது அவங்க அம்மா ஏத்துக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா இதுக்கு மேலேயும் இவன் லைஃப் டேஞ்சர்ல போகிறது அவங்க விரும்பல. அதே நேரத்தில் கிளாஸ்ல இருக்கிற குட்டி ஹீரோக்கு ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு, அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே வரான். டீச்சர் டே எங்கடா போறேன்னு கத்தனாலும் மதிக்கிற மாதிரி இல்ல. வெளியே வந்தவன் டைரக்டரை தான் மீட் பண்றான். நம்ம டைரக்டரும் ரொம்ப மரியாதையா சாருன்னு கூப்பிடுறான் நம்ம குட்டி ஹீரோவை. சோ டைரக்டருக்குமே ஹெட் குட்டி ஹீரோ தான். இங்க ஒருத்தனை பார்த்துட்டு இருக்காங்க, அங்க சீனும் கட் ஆகுது. ஸ்கூல் முடிஞ்சு ரிட்டர்ன் போயிட்டு இருக்க குட்டி ஹீரோவை நம்ம ஹீரோ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அவங்க அம்மாக்கு பர்த்டேங்கிறதுனால அவர் கேக்கும் வாங்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அங்க டைரக்டர் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான். டைரக்டர் தலைவரிக்க ஓடுறான், நம்ம ஹீரோ விரட்டுன்னு விரட்டுறான். அதே டைம்ல ப்ரொஃபசர் அவங்க பேரண்ட்ஸோட கல்லறை கிட்ட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வேற ஏதோ ஐடியா வருது, அவங்களும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஹீரோ டைரக்டர் மிஸ் பண்ணிடுறான். நம்ம ப்ரொஃபசரும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க குட்டி ஹீரோ வரது தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவோட ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ப்ரொஃபசருக்கு டவுட் வந்துருது, இருந்தாலும் அவங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்த கேக் அங்க வச்சுட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போலான்னு பார்க்கும் போதும் அவங்க அம்மா ரூம்ல யாரோ இருக்காங்கிறது மட்டும் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. சோ இவன் ரெஸ்ட் ரூம் போன கேப்ல அவங்க
அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்த ப்ரொஃபஸரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப ப்ரொஃபஸர் இருந்துட்டு எதுக்காக டைம் டிராவலை ஸ்டாப் பண்ண முடியாது என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அம்மா லைட்டா திணற ஆரம்பிக்கிறாங்க. சரி இங்க பேசினா செட் ஆகாதுன்ட்டு ப்ரொஃபஸரை மேல இருக்க ரூம் கூட்டு போயிடுறாங்க. ஆமாமா நீ சொன்னது உண்மைதான், டைம் டிராவல் ஸ்டாப் பண்றதுக்காக வழியையும் நான் கண்டுபிடிச்சேன். பட் அது டீடைலா ரிசர்ச் பண்ணும்போது தான் ஒன்ஸ் டைம் டிராவல் ஸ்டாப் ஆச்சுன்னா மொத்தமா ரீசெட் ஆயிரும் அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி அதுதானே நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல, நிறைய டைம் டிராவலர்ஸ் எல்லா உலகத்திலயும் இருக்காங்க. சோ இது ரீசெட் ஆச்சுன்னா யாரை எப்படி பாதிக்கும் தெரியாது, இதை தவிர வேற ஏதாவது வழியை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கும் போது ப்ரொஃபஸரை உள்ள வச்சு அவங்க அம்மா லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ டைரக்டரை சந்திச்சு அதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா இன்னைக்கு தான் ஹீரோட அம்மா கொலை செய்யப்படுற நாள். கரெக்டா டைரக்டரும் ஹீரோ மேல கன் பாயிண்ட் பண்ணி நிக்கிறாரு. நம்ம ஆள் தான் போலீஸ் ஆச்சே, அசால்ட்டா அடிச்சு போடுறான். ஆனா அடி வாங்கிட்டு லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் டைரக்டர். நம்ம ஹீரோ காண்டாகுது, ஏன்டா இது விளையாட்டுத்தனமா நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா நீ இன்னும் உண்மையை நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குப்பா, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். உண்மையை சொல்ல, நீ தான் அவங்களை கொன்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டா தம்பி அவங்களுடைய சாவு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், நீ என்ன பண்ணாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களை யாரு கொலை பண்ண போறாங்கிறது உனக்கு தெரியும் அப்படி சொல்லும் போதே ஒரு பஞ்ச் விட்டு மட்டையாக்கிடுறான். அதே நேரத்தில் நம்ம ப்ரொஃபஸர் அந்த டோரை ஓபன் பண்ண ரொம்ப ட்ரை பண்றாங்க, சுத்தமா முடியல. வேற வழி இல்ல, ஏதாவது பொருள் எடுத்து வந்து உடச்சிடலாம் ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற பாக்ஸையும் தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்ததுல அதுல இருக்கிற போட்டோவும் உடைஞ்சிருது. வேற யாரும் இல்ல, ஹீரோவும் ப்ரொஃபஸரும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்டது. அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடியே ஒரு பேப்பர் இருக்கு, எடுத்து பார்த்தா அந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட கடைசி பேஜ். சோ ஹீரோவோட அம்மா இதை முழுசா எரிக்கல, பத்திரமா வச்சிருக்காங்க. இவங்க அந்த பேஜை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பேஜுக்கு பேக் சைட்ல நம்மளுக்கு ஒரு ஸ்வாட காட்டுறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ உசுரை கையில புடிச்சிட்டு குடு குடுன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்துல. பாவம் இந்த டைமும் காப்பாற்ற முடியாம போச்சு, கத்தி கதறி அழுதுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அங்க குட்டி ஹீரோ வரான், கையு மூஞ்சி எல்லாமே ரத்தமா இருக்கு. இவனுக்கு கொலை காண்டாகுது. டேய் உண்மையை சொல்லு, நீ கொலை பண்ணல, உண்மையை சொல்றான்னு கழுத்தை பிடிச்சி நசுக்கு நசுக்கு நசுக்கிறான். ஆனா இந்த நிலைமையிலையும் குட்டி ஹீரோ சைக்கோ தனமா சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல மரண பங்கமா இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.